டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, அவுட் ஆஃப் பிளேன் எசென்ட்ரிசிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டியோட ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் வந்து என்னன்னா, எ பிராக்கெட் கண்டெய்னிங் எ லோட் ஆஃப் 15 kN இஸ் டு பி வெல்ட் as shown in figure. ஃபைண்ட் தி சைஸ் ஆஃப் தி வெல்டு ரெக்வயர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைஸ் ஆஃப் தி வெல்டு ரெக்வயர்ட் அப்படின்றது வந்து என்னன்னா, ஹச்சோட வேல்யூ வந்து கேட்டிருக்காங்க. இஃப் அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் நாட் டு எக்ஸிட் 80 MPa கொடுத்துருக்காங்க. அப்போ டவ் மேக்ஸோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 MPa வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டவ் மேக்ஸ் ஆர் டவ் அலோவபிள். சரியா? ரெண்டும் ஒன்று தான். ஸோ இப்போ வந்து என்ன டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பிளேட் இருக்குது, ஒரு பிளேட்டில் இன்னொரு பிளேட் வந்து வெல்ட் ஆகிருக்கு. சரியா? ஒரு பிளேட்டில் இன்னொரு பிளேட் வந்து வெல்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து என்னென்னா, ஸோ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, வெல்டோட லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 50 mm சொல்லியிருக்காங்க. எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்துன்னா 125 mm சொல்லியிருக்காங்க. லோடோட வேல்யூ வந்துன்னா 15 kN வந்து சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்து என்ன? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு இன்பிளேன் எசென்ட்ரிசிட்டியா இல்லை அவுட் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா அப்படின்றது வந்து பார்க்கணும். ஸோ இங்கே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோடும் சேம் பிளேனில் தான் வந்து இருக்குது. ஓகே, வெல்டும் லோடும் வந்து என்ன சேம் பிளேனில் தான் இருக்குது. ஸோ இது வந்து என்னது? இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து என்ன? ஸோ ஃபஸ்ட் எடுத்தோடனே அது வந்து இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா இல்லை அவுட் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா அப்படின்றது வந்து கால்குலேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து என்ன நம்ம என்ன அடுத்த ப்ரொசீஜருக்கே நம்ம வந்து என்ன போகணும். ஓகே, ஸோ என்னன்னா வெல்டு ரீஜனும் லோடு வந்துன்னா சேம் பிளேனில் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து என்னன்னா இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே, ஈயோட வேல்யூ வந்துன்னா 125 mm. ஸோ 125 அப்படின்றது வந்துன்னா, ஸோ இந்த எசென்ட்ரிசிட்டி அப்படின்றது வந்துன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த வெல்ட் அண்ட் லோடு. ஓகே, ஸோ ஈன்றது வந்துன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் லோடு. ஓகே, அதாவது ஈன்றது வந்துன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த வெல்ட் அண்ட் லோடுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் வந்துன்னா ஈயோட வேல்யூ. ஸோ லோடோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 15 kN. அப்போ 15 × 10⁻³ N. அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 80 MPa. அப்போ 80 N/mm². எசென்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? E = 125 mm அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் வந்துன்னா இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஓகே, அதாவது லோடும் வெல்டோட ரீஜனும் வந்துன்னா சேம் பிளேனில் இருக்கனால இது வந்துன்னா இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி. ஸோ இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டி நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும்? 2 ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். அவுட் பிளேன் எசென்ட்ரிசிட்டினா we have to calculate shear stress and bending stress. இப்போ இன் பிளேன் எசென்ட்ரிசிட்டினால ரெண்டுமே ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ இது வந்து பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வந்து என்ன செகண்டரி இது வந்து பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ், இது வந்து என்ன செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ ஃபஸ்ட் என்னன்னா பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அப்படின்றது வந்துன்னா, ஸோ τ1 = லோடு பை ஏரியா. ஏன்றது வந்து ஏரியா ஆஃப் தி வெல்டு. ஸோ ஏரியா ஃபார்முலா வந்து என்னது? 0.707 × H/L. ஓகே, 0.707 × H/L. ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ரெண்டுமே பேரலல் வெல்டு தான் இருக்குது, டிரான்ஸ்வர்ஸ் வெல்டு வந்து கிடையாது. ஓகே, ஸோ டிரான்ஸ்வர்ஸ் வெல்டுனா என்ன, பேரலல் வெல்டுனா என்ன அப்படின்ற வீடியோஸ்லாம் வந்து முன்னாடி நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்துன்னா ரெண்டுமே பேரலல் வெல்டு தான் நமக்கு வந்து இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டுமே பேரலல் வெல்டு. ஸோ A = 0.707 × H/L. Lன்றது வந்துன்னா லென்த் ஆஃப் தி வெல்டு. ஓகே, Lன்றது லென்த் ஆஃப் தி, இங்கே வெல்டோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 mm கொடுத்துருக்காங்க. வெல்டோட லென்த் இந்த இது வந்து இங்கே வந்து வெல்டோட லென்த் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு 2 செக்ஷனாக வந்து என்ன வெல்ட் ஆகுது, அப்படியே 2 × 50. ஓகே, அப்போ 2 × 50. வெல்டோட லென்த் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? டயக்ராமில் 50 mm சொல்லியிருக்காங்க. நமக்கு 2 சைட்லேயுமே வந்து வெல்ட் ஆகுது. அப்படின்றப்ப வந்துன்னா 2 × 50. ஓகே, அப்போ A = 70.7 H. ஓகே, 70.7 × H. ஸோ τ1 அப்படின்றது வந்துன்னா டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ். τ1ன்றது டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ், லோடு பை ஏரியா. லோடு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 15 kN சொல்லியிருக்காங்க. ஸோ 15 × 10⁻³ / 70.7 × H. ஓகே, அப்போ τ1ஓட வேல்யூ என்னன்னா 212/H. ஓகே, இது வந்து டைரக்ட் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்துன்னா செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணோம் டியூ டு ட்விஸ்டிங் ஆக்ஷன். ஓகே, நமக்கு வந்து என்ன, நமக்கு வந்து இந்த லோட் ஆக்டர். ஸோ பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன அப்படின்னா எசென்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ்ல வந்து என்ன எசென்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதான் பிரைமரி ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் செகண்டரி ஸ்ட்ரெஸ்க்குள்ள டிஃபரன்ஸு. ஸோ இப்போ செகண்டரி ஸ்ட்ரெஸ் ஆக்டர், அதாவது எசென்ட்ரிசிட்டி கன்சிடர் பண்ணும்போது என்ன, இந்த வெல்ட் ரீஜன் வந்து நமக்கு வந்து ட்விஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே, நமக்கு வெல்ட் ரீஜன் வந்து ட்விஸ்டிங் ஆர் டர்னிங் ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ அதனால வந்து என்னன்னா நமக்கு வந்துட்டு ட்விஸ்டிங் ஆக்ஷன் நடக்கிறனால ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு வந்து அக்கர் ஆகும்.
டியூ டு ட்விஸ்டிங்னால நமக்கு வந்து என்னன்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் அதோட ஃபார்முலா வந்துன்னா ஃப்ரம் டார்சனல் ஈக்குவேஷன் τ2 = T × R2 by J. Jன்றது வந்துன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, ஜேன்றது வந்துன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, டீன்றது வந்துன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட். ஸோ ட்விஸ்டிங் மொமெண்ட் = லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்றது வந்துன்னா எசன்ட்ரிசிட்டி. ஸோ லோட் வந்து எவ்வளவு 15 × 10⁻³ எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்துன்னா 125 mm. எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து 125 mm. ஸோ எசன்ட்ரிசிட்டி கால்குலேட் பண்ணும்போது பார்த்து இது பண்ணோம். ஏன்னா எசன்ட்ரிசிட்டி அப்படின்றதுனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் தி வெல்ட் அண்ட் லோடு. ஓகே, இன்கேஸ் எசன்ட்ரிசிட்டி இது வந்து உங்களுக்கு கிராஸ் செக்ஷன் வந்துன்னா கிராஸ் செக்ஷன் வந்துட்டு ரெண்டுமே பேரலல் வெல்டாக இருக்கனால உங்களுக்கு வந்து கிராஸ் செக்ஷன் வந்து மிட் பாயிண்ட்ல வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து மிட் பாயிண்ட்ல இருந்து வரும். இன்கேஸ் வந்து உங்களுக்கு வந்து வேற டிஃபரன்ஸ் கிராஸ் செக்ஷனாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து டிஃபர் ஆகும். இந்த கொஸ்டின் வந்துன்னா உங்களுக்கு எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. சரியா, கொஸ்டின்ல வந்து என்னன்னா எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துட்டாங்கனால நான் டேரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்து டேரெக்டாக கொடுக்கல அப்படின்னா வந்து என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி தனியாக கால்குலேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துன்னா ட்விஸ்டிங் மொமெண்ட் இது பண்ணுறோம். இந்த ப்ராப்ளத்தில் ட்விஸ்டிங் மொமெண்ட் = லோட் இன்டூ பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஸோ லோட் வந்துன்னா 15 × 10⁻³. எசன்ட்ரிசிட்டியோட வேல்யூ வந்துன்னா 125 mm. ஸோ வந்து டீயோட வேல்யூ வந்துன்னா 187.5 × 10⁻4 Nm. ஓகே, ஸோ அடுத்து வந்துன்னா இந்த R2 வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த R2 எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டயக்ராம் ஒர்க் ஆகிருக்கிறோம். இந்த டயக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் தான் எனக்கு திருப்பி வந்துருக்கேன் நான். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது வந்துன்னா கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. ஜியோடது வந்துன்னா இந்த வெல்டோட பிளேட்டுக்கு மிட் பாயிண்ட்ல வந்து இருக்கு. ஓகே, சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது. ஸோ இப்போ வந்து என்னன்னா R2 அப்படின்றது வந்து என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் வெல்டு. ஓகே, டிஸ்டன்ஸ் பிட்வீன் R2 அப்படின்றது வந்து என்னன்னா ஸோ R2 அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் வெல்டு. ஸோ அப்போ வந்து என்னன்னா ஸோ சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கும் இந்த வெல்டுக்கு இடையில வந்துன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம் நம்ம. ஓகே, அந்த ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ அப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து இங்கே ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம். ஸோ என்னன்னா ஏபிசி. ஸோ இந்த ஏபிசின் ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஏ அண்ட் சியோட இது வந்துன்னா R2ஓட வேல்யூ. ஓகே, ஏ அண்ட் சின்றது வந்துன்னா R2ஓட வேல்யூ. R2 அப்படின்றது வந்துன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் வெல்டு. இதுதான் வந்துன்னா R2 அப்படின்றதுனா டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் வெல்டு போர்ஷன். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஏபிசின்ற ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுறோம். பை பித்தாகரஸ் தியரம் வந்துட்டு நமக்கு R2 வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது, √ AB² + BC². ஸோ இது வந்து என்ன பை பித்தாகரஸ் தியரம். சரி, அதாவது AC² = AC = AB² + BC² வரும். ஸோ நமக்கு வந்து என்னது AC AC = AB² + BC² வரும். ஸோ இந்த AC அப்படின்றது வந்துன்னா நமக்கு வந்து R2. ஓகே, R2 = AB² + BC². ஸோ இந்த AB அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மிட் செக்ஷன்ல இருந்து இருக்கு. சரி, அவங்க AB வந்து என்ன நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஸோ அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கு. ஓகே, எக்ஸ் ஆக்சிஸ்லையும் ஒய் ஆக்சிஸ்லையும் நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்குது. அப்போ டேரெக்டாக வந்து வேல்யூ வந்து எடுத்துக்கலாம். ஸோ AB அப்படின்றதுனா இந்த டோட்டல் இது வந்து 50 வந்து பாதி வந்து எவ்வளவு. ஸோ AB = 50/2. அதான் வந்துன்னா 25 mm. ஓகே, அதாவது இந்த டோட்டல் லென்த் வந்து 50. இந்த டோட்டல் லென்த் 50ல வந்துன்னா பாதி வந்துன்னா AB இருக்குது. அப்போ AB = 50/2 = 25 mm. அதே மாதிரி BCன்றது பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் லென்த் வந்து எவ்வளவு 80. அப்போ வந்து பாதியில் வந்து இருக்குது, மிடில் வந்து இருக்குது. ஸோ அப்போ BC = 80/2 = 40 mm. ஸோ ஏபியோட வேல்யூ வந்துன்னா 25 mm, பிசியோட வேல்யூ வந்துன்னா 40 mm. நமக்கு வந்து சிமெட்ரிக்கலாக இருக்கனால. இதுவே சிமெட்ரிக்கலாக இல்லைன்னா அது வந்து தனியாக கால்குலேட் பண்ணணும். ஸோ R2 = √25² + 40². ஸோ R2ஓட வேல்யூ வந்துன்னா 47 mm. நெக்ஸ்ட் வந்துன்னா தீட்டா வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ tan θ வந்து என்னது, tan θ = BC/AB. ஸோ θ = tan inverse BC/AB. ஸோ BCயோட வேல்யூ வந்துன்னா 40 mm, ABயோட வேல்யூ வந்துன்னா 25 mm. ஸோ அதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் θோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 60 degree வந்து வருது. ஓகே, ஸோ BCயோட வேல்யூ வந்துட்டு 40 mm. BCயோட வேல்யூ வந்துன்னா 40 mm. அதாவது ட்ரையாங்கிள் இப்படி இருக்கு ABC. ஏபியோட வேல்யூ வந்துன்னா 25 mm, பிசியோட வேல்யூ வந்துன்னா 40 mm. ஸோ இதுதான் வந்துன்னா R2.
ஓகே, ஏசி தான் வந்தோம்னா R2. ஸோ அப்போ வந்து என்னன்னா பிசி வேல்யூ அண்ட் ஏபி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து தீட்டா வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னன்னா, ஸோ இப்போ R2 வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் வந்துன்னா இசட்டோட ஜேயோட வேல்யூ, ஜேன்றது வந்துன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவுக்கு வந்து என்ன பண்ணா டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 11.5 அண்ட் 11.6 வந்து பார்க்குறோம். பேஜ் நம்பர் 11.5 அண்ட் 11.6 வந்து பார்க்குறோம். ஸோ நம்மளோட கிராஸ் செக்ஷன் ஆஃப் வெல்டு அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்குறோம். ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் வெல்டு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிராஸ் செக்ஷன் ஆஃப் வெல்டு அப்படின்றதுனா 2 ஹரிசாண்டல் லைன்ஸ், சரியா? 2 ஹரிசாண்டலாக நமக்கு வந்து parallel fillet weld, அதாவது 2 ஹரிசாண்டலாக நமக்கு வந்து வெல்டராக இருக்குது. ஓகே, ஸோ கிராஸ் செக்ஷன் ஆஃப் வெல்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் செக்ஷன் வந்து டேட்டா புக்கில் வந்து எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்றது வந்து பார்க்கணும், சரியா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன, ஃபர்ஸ்ட் கிராஸ் செக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் கிராஸ் செக்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 வெர்டிக்கல் லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்தோம்னா தேர்ட் கிராஸ் செக்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 2 ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த இது தான், சரியா? ஸோ அப்போ இதுல இருந்து என்ன பண்ணணும், இசட்டோட இது வந்து ஃபார்முலா வந்து எடுத்துக்கணும். இசட் இஸ் ஈக்குவல் டு BQ + 3B × D²/6. ஓகே, இசட் இஸ் ஈக்குவல் டு BQ + 3B × D²/6. ஸோ இதான் இங்கே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இங்கே பி அப்படின்றது வந்து வெல்டோட இது, டின்றது வந்து வெல்டோட திக்னஸ் ஆர் லென்த். ஸோ வந்துன்னா நமக்கு கிராஸ் செக்ஷன் வந்து பார்க்குறோம். ஸோ கிராஸ் செக்ஷன் பார்க்கும்போதுன்னா இது வந்து எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ இதோட இது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 mm சொல்லியிருக்காங்க. இதோட இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 80 mm சொல்லியிருக்காங்க. இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதோட இது வந்து என்ன 50 mm சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட இது வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 80 mm சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ B = 50 mm. B இந்த டயக்ராமோட நம்ம கம்பேர் பண்ணுறோம். B = 50 mm, D = 80 mm. ஓகே, இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து B வந்து என்னது 50 mm, D வந்து என்ன 80 mm. ஓகே, ஸோ அப்போ வந்து இந்த வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். Z is equal to இந்த ஃபார்முலா வந்துன்னா பேஜ் நம்பர் 11.5 வந்து எடுத்துருக்கோம், சரியா? BQ + 3B × D²/6 × 0. ஸோ இது வந்து மறந்துடக்கூடாது. எப்போவுமே வந்துன்னா Z அண்ட் ஜேயோட வந்து என்னன்னா 0.707 × H நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணோம். ஓகே, ஸோ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பியோட வேல்யூ வந்து 50, டியோட வேல்யூ வந்து என்னன்னா 80. ஸோ 50³ + 3 × 50 × 80 /6 × 0.707 × H. ஸோ ஜேயோட வேல்யூ வந்து என்ன வருதுன்னா 127,850 H. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, ஸோ டியோட வேல்யூ நமக்கு தெரியும், R2ஓட வேல்யூ தெரியும், ஜேயோட வேல்யூ தெரியும். ஸோ செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து T × R2/J. ஸோ டியோட வேல்யூ வந்து 187.5 × 10⁴ இன்ட்டு R2ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 47 mm. ஸோ ஜேயோட வேல்யூ வந்து என்ன 127,850 × H. ஸோ அதில் வந்து செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் டவ்2ஓட வேல்யூ வந்துன்னா 689.3 / H. ஓகே, நமக்கு வந்து கொஸ்டின் வந்து H தான் கேட்டிருக்காங்க, அதாவது சைஸ் ஆஃப் த பெல்ட் தான் கேட்டிருக்காங்க. அதனால தான் நமக்கு வந்து என்னன்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் Hல வந்து வருது. ஓகே, ஸோ கம்பைன்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் நெக்ஸ்ட் வந்து என்னன்னா கம்பைன்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இது பண்ணுறோம். ஸோ கம்பைன்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னன்னா τmax = √(τ1² + τ2² + 2 × τ1 τ2 cos θ. இந்த τ1 அப்படின்றதுனா பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ், τ2 அப்படின்றதுனா செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, τ1ன்றது பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ், τ2ன்றது வந்து செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ். ஸோ √(, அந்த வேல்யூ τ1ஓட வேல்யூ என்னன்னா τ1ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 212/H. ஸோ 212/H² ப்ளஸ் அடுத்து τ2ஓட வேல்யூ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 689. ஓகே, ஸோ 689.3 /H² ப்ளஸ் 2 × τ1ஓட வேல்யூ 212/H × 689.3 /H × cos θ. θோட வேல்யூ வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். θோட வேல்யூ வந்து 60 டிகிரி. ஸோ இங்கே வந்து சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், τmax = 816.2 /H வரும். இந்த τmaxோட வேல்யூ வந்து நம்ம கொஸ்டின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது வந்து அலோவபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஆர் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க 80 MPa, அதாவது 80 Nm². 80 = 816.2 /H. ஸோ அதில் வந்து சைஸ் ஆஃப் த பெல்ட் ஹச்சோட வேல்யூ வந்துன்னா 10.2 mm வந்து வருது. ஓகே, ஸோ ஹச்ன்றது வந்து சைஸ் ஆஃப் தி வெல்டு. ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தில் வந்து மெயினாக வந்து என்னென்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த ப்ராப்ளத்தில் மெயினாக வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா
இந்த ப்ராப்ளம் வந்து இன்பிளேன் எசென்ட்ரிசிட்டியா அவுட் பிளேன் எசென்ட்ரிசிட்டியா அப்படின்றது வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அப்படி பார்த்ததுக்கப்புறம் வந்தோம்னா ஸோ எசென்ட்ரிசிட்டி வந்து நமக்கு வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா இல்லை கொடுக்கலையா அப்படின்றது வந்து செக் பண்ணணும். சரியா, எசென்ட்ரிசிட்டி வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையான்றது வந்து செக் பண்ணணும். தென் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்தோம்னா ஷியர் ஸ்ட்ரெஸ் பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஃபார்முலா வந்தோம்னா லோட் பிரைமரி ஷியர் ஸ்ட்ரெஸ் கால் டு லோடு பை ஏரியா. ஸோ ஏரியா வந்து என்ன 0.707 இன்ட்டு ஹச் இன்ட்டு எல். எல்ன்றது வந்து லென்த் ஆஃப் த வெல்ட். ஸோ கொடுத்துருக்க கிராஸ் செக்ஷனுக்கு வந்து லென்த் ஆஃப் த வெல்ட் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். தென் செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து கால்குலேட் பண்ணோம். செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் இஸ் கால் டு டியூ டு ட்விஸ்டிங்னால T இன்ட்டு R2 டிவைடட் பை J. ஸோ டீன்றதுனா ட்விஸ்டிங் மொமெண்ட், லோடு இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ், அதாவது வந்து எசென்ட்ரிசிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்ன R2 ஓட வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னா இப்போ இந்த வெல்டு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே வந்து ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைகிறோம். சரியா, ஒரு ட்ரையாங்கிள் வந்து வரைகிறோம். ஸோ R2 அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் தி வெல்டு. ஓகே, அதாவது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி R2 அப்படின்றது வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அண்ட் த வெல்டு. இப்போ ட்ரையாங்கிள் வரைகிறோம். இந்த ட்ரையாங்கிள் வந்து என்னன்னா பை பித்தாகரஸ் தியரம் படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இந்த ட்ரையாங்கிள் R2ஓட வேல்யூ வந்து இது பண்ணுறோம். R2 = √AB² ப்ளஸ் BC². ஸோ இதில் வந்து என்னென்னா ஸோ ஏபியோட வேல்யூ வந்து என்னன்னா டயக்ராம்லேருந்து நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஏபியோட வந்து டோட்டல் 50 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் மிடில் இருக்கனால 50 டிவைடட் பை 2 25 mm. அதே மாதிரி டோட்டல் வந்து என்ன 80 கொடுத்துருக்காங்க. அதில் 80 டிவைட் பை 2 வந்தோம்னா பிசியோட வேல்யூ வந்து 40 mm. சரி, சப்ஸ்டியூட் பண்ணி R2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். தென் தீட்டாவோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். tan θ = BC/AB. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் BC/AB. ஸோ தீட்டா வேல்யூ கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் இசட்டோட வேல்யூ, அதாவது சார் இசட் இல்லை ஜேயோட வேல்யூ, போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபார்முலா வந்தோம்னா பேஜ் நம்பர் 11.5 அண்ட் 11.6 வந்து இருக்கும். ஸோ அந்த நம்ம வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்க கிராஸ் செக்ஷனுக்கு வந்து என்னென்னா நம்ம கொடுத்துருக்க கிராஸ் செக்ஷனோட கம்பேர் பண்ணி B அண்ட் Dயோட வேல்யூஸ் தான் நோட் பண்ணோம். ஸோ ஜேயோட ஃபார்முலா நோட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து ஜேயோட வேல்யூ கால்குலேட் பண்ணி அதை வந்து என்ன பண்ணுறோம், செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ செகண்டரி ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து τ2 = T இன்ட்டு R2 டிவைடட் பை J. ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா கம்பைன்டு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபார்முலா வந்து √τ1² ப்ளஸ் τ2² ப்ளஸ் 2 இன்ட்டு τ1 τ2 cos θ. ஸோ எல்லா வேலையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து என்ன கிடைச்சிடும், சைஸ் ஆஃப் தி வெல்ட் வந்து நமக்கு கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா சைஸ் ஆஃப் த வெல்ட் கேட்டிருக்காங்க. அதனால சைஸ் ஆஃப் த வெல்ட் வந்து கால்குலேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் கொஸ்டின் வந்துட்டு சைஸ் ஆஃப் த வெல்ட் கொடுத்துட்டு τmax வந்து வேல்யூ கேட்கல. ஸோ அப்போ நீங்கள் வந்து என்ன τmax வேல்யூ வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் ப்ராப்ளம் ஆன் இன்பிளேன் எசென்ட்ரிசிட்டி. இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணுங்கள். ஸோ இதோட நோட்ஸ் PDF வந்தோம்னா வாட்ஸ்அப் சேனலில் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதில் வந்து என்ன நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ.